2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அட்டவணையை மார்ச் முதல் வாரம் அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல், மே மாதங்களில் நடைபெறுகிறது. தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் ஆயத்தமாகி வருகின்றன. இந்நிலையில் தேர்தல் தேதி விவரத்தை மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தலை 6 அல்லது 7 கட்டங்களாக நடத்த வாய்ப்புள்ளதாகவும் இது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் ANI செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. மக்களவை பதவிக்காலம் ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், ஒடிஷா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவை பதவிக்காலமும் முடிவடைய இருப்பதால் அவற்றிற்கும் தேர்தல் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோடநாடு விவகாரத்தில் திட்டமிட்டு திமுக நடத்தும் நாடகத்தை சட்டப்படி தவிடுபொடியாக்கி காட்டுவேன் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை பூந்தமல்லியில் 4,83 லட்சம் ரூபாய் மதிப்பில் நகராட்சி அலுவலக கட்டடத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். பின்னர் காட்டுப்பாக்கத்தில் நடைபெற்ற எம்ஜிஆரின் 102வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். பொதுக்கூட்டத்தில் கோடநாடு விவகாரம் குறித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் மீதே பொய் வழக்கு புனையப்படுகிறது என்றால் திமுக ஆட்சிக்கு வந்தால் சாதாரண மக்களின் நிலை என்ன ஆகும் என கேள்வி எழுப்பினார். ஒரு முதலமைச்சர் மீது ஒரு பொய் வழக்கை புனையப்படுகிறது என்று சொன்னால் இதெல்லாம் ஆளுங்கட்சியிலே அதிகாரத்திலே இருந்தால் சாதாரண மக்களுடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஜெயலலிதா மறைந்த பிறகு கோடநாடு சசிகலா குடும்பத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் அங்கு தங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் இருந்திருந்தால் அவர்கள் சும்மா விடுவார்களா என்று வினவினார். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் கூறினார். டிசம்பர் 5ஆம் தேதியே மறைந்து விட்டார். அதுக்கு பிறகு யாருடைய கட்டுப்பாட்டில் அது இருக்குது? தனியார் ஒரு இடத்துல இருக்குது. யார் இடத்துல உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். அவரிடத்துல இருக்கின்ற பொழுது அங்க ஏதாவது ஆதாரம் வந்தா நம்மளை விட்டு வைப்பாங்களா? ஏற்கனவே படாத பாடுபடுத்துறாங்க அந்த குடும்பம் நம்மள. இவ்வளவு ஆதாரம் இருந்தா நம்மளை என்ன பாடுபடுத்துவாங்க? அதை எடுக்க போனாங்களாம். ஒரு மறைந்த ஒரு பேரை சொல்லி நான் சொன்னா அதனால போய் எடுக்க போறாங்க. எவ்வளவு கட்டுக்கதை பாரு. எறும்பு ஏராப்ளான் ஓட்டுனா கேட்கறோம் கேனா அதை சொல்லுங்க. சொல்றதுனாச்சும் பொய்யா ஒருங்க சொல்லுங்கடா, பொருந்துற மாதிரி சொல்லுங்க. கோடநாடு விவகாரத்தில் திமுக திட்டமிட்டு சதிவலை பின்னுவதாக முதலமைச்சர் சாடினார். திமுக நடத்தும் நாடகத்தை சட்டப்படி தவிடுபொடியாக்கி காட்டுவேன் என்று அவர் தெரிவித்தார். பதவியில் இருந்தபோது கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்திக்காத MK ஸ்டாலின் தற்போது கூட்டங்களை நடத்தி வருவதாக முதலமைச்சர் விமர்சித்தார். எங்கூருக்கு வந்தார், கெங்கவெளிக்கு போனார், ஃபேண்ட் போட்டு ஷூ போட்டுட்டு போய் ஏர் ஓட்டினார். எங்கேயாவது ஃபேண்ட் போட்டு ஷூ போட்டு யாராவது போய் ஏர் ஓட்டுவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட தலைவர் தான் திமுக தலைவர், தற்போது இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர். அவர் போய் கிராமம் பார்க்கிறார். கிராமம் பார்த்து என்ன செய்ய போறார்? பின்னர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். இந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர்கள் மாஃபா பாண்டியராஜன், பெஞ்சமின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மக்கள் நினைத்தால் இடைத்தேர்தலில் ஆட்சியை மாற்ற முடியும் என மாநிலங்களவையின் திமுக உறுப்பினர் கனிமொழி கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர், பாஞ்சாலக்குறிச்சி, புதியமுத்தூரில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். அப்போது தமிழகத்தை ஆள்பவர்கள் மாநிலத்தை மத்திய அரசிடம் அடகு வைத்துவிட்டார்கள் என குற்றம் சாட்டினார். ஆட்சி மாற்றத்திற்காக பொதுத் தேர்தல் வரும் வரை காத்திருக்க வேண்டாம் என்றும் கனிமொழி கூறினார். வரக்கூடிய தேர்தலுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆட்சி யாருக்குமே உதவி இல்லாத, யாருக்குமே பயன்படாத, மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை மாற்றி காட்டக்கூடிய அந்த உரிமை, அந்த நிலை உங்க கையில இருக்கு. இடைத்தேர்தல் வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாரம்பரிய வேட்டை முயல் விடும் திருவிழா நடைபெற்றது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் முயல் விடும் திருவிழா குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த குடுமியாம்பட்டியில் மாட்டுப் பொங்கல் முடிந்த பிறகு கரிநாளுக்கு அடுத்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் தங்களுடைய முன்னோர்களின் வாழ்க்கை முறையை நினைவு கூறும் வகையில் முயல் விடும் பாரம்பரிய திருவிழா நடத்துவது வழக்கம். அந்த வகையில் வெள்ளிக்கிழமை கிராம மக்கள் மாரியம்மன் கோவிலில் வழிபாடு நிகழ்த்திவிட்டு
அருகில் உள்ள வனப்பகுதிக்கு சென்று வலை வைத்து ஒரு முயலை பிடித்து வந்தனர். தொடர்ந்து மாரியம்மன் கோவிலில் சங்கராண்டி பொங்கல் என்ற பெயரில் பெண்கள் பொங்கலிட்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். கோயில் வளாகத்தில் அச்சல்வாடி, ஒடசல்பட்டி, குடுமியாம்பட்டி கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி குதிரை வாகனத்தில் வேடியப்பன் சாமியை எழுந்தருளச் செய்து சுற்றி வந்தனர். வனத்தில் இருந்து பிடித்து வந்த முயலை கோணிப்பையில் இருந்து வெளியில் எடுத்து மக்களிடம் காண்பித்து பின் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். கரும்பு தோட்டத்தில் விட்டபோது முயல் துள்ளி குதித்து விரைவாக ஓடிப்போனதை பார்த்த மக்கள் குலவையிட்டனர். இந்த விழா நடத்துவதால் கிராமத்தில் நன்கு மழை பெய்து வளம் பெருகும் என்பது கிராம மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. ரஃபேல் ஒப்பந்தத்தின் விலை தொடர்பான இந்து நாளிதழின் கட்டுரைக்கு மறுப்பு தெரிவித்துள்ள பாதுகாப்பு அமைச்சகம் தவறான விவரங்களை கொண்ட கட்டுரை என்றும் தெரிவித்துள்ளது. நாட்டின் நலன் கருதி இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் கூறியிருக்கிறது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் 126 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் போடப்பட்டதோடு ஒப்பிடுகையில் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் 36 ரஃபேல் விமானங்களுக்கான ஒப்பந்தத்தில் ஒவ்வொரு விமானத்திற்கும் 41 விழுக்காடு அதிக தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தி இந்து பத்திரிகை கட்டுரை வெளியிட்டிருந்தது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் விளக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி 2007ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் நிர்ணயிக்கப்பட்ட விலையையும் 2016ஆம் ஆண்டு விலையையும் ஒப்பிடுகையில் கட்டுரையில் இடையில் விமானத்தின் மேம்படுத்தப்பட்ட அம்சத்தை கணக்கில் எடுக்கவில்லை என கூறப்பட்டுள்ளது. உண்மையில் துல்லியமில்லாத கட்டுரை என கூறியுள்ள பாதுகாப்பு அமைச்சகம் விமானங்களின் விலை குறித்து நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு அமைச்சர் கூறிய கருத்துக்களை கட்டுரையாளர் கருத்தில் கொள்ளவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளது. ஒப்பந்தம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் மத்திய தலைமை கணக்காளரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவரது அறிக்கை வரும் வரை பொறுமை காப்பது நல்லது என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் இந்த கட்டுரையில் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட அம்சங்களே உள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இதற்கு ஆதரவாக கருத்திட்டுள்ள நிதியமைச்சர் அருண் ஜேட்லி இந்த கட்டுரை போலியான கணக்கீடு என கூறியுள்ளார். உச்ச நீதிமன்றமும் மத்திய தலைமை கணக்காளரும் விலையை ஆய்வு செய்துள்ளதாகவும் கட்டுரையாளரின் கணக்கீடு நம்பத்தகுந்ததல்ல என்றும் கூறியுள்ளார். ரஃபேல் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் அவதூறு பரப்பி வருவதாக கூறியுள்ள மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி ஜாமீனில் வந்தவர்கள் பொய்யான பரப்புரையில் ஈடுபட்டுள்ளதாக ராகுல் காந்தியையும் ப. சிதம்பரத்தையும் குற்றம் சாட்டியுள்ளார். அதற்கு பதிலளித்துள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பொய் வழக்கு போட்டு ஜாமீனை மறுத்து சிறையில் தள்ளி எதிர்க்கட்சி வாய்களை அடைக்கும் கலை உங்களுக்கு கைவந்ததுதானே என கூறியுள்ளார். அப்படி செய்தால் அரசாங்கமும் தப்பிவிடும், ஜனநாயகமும் பிழைத்துவிடும் என கிண்டல் அடித்துள்ளார். பழனியில் திங்கட்கிழமை நடைபெறும் தைப்பூசத்தை முன்னிட்டு இன்று திருக்கல்யாணமும் நாளை தேரோட்டமும் நடைபெறவுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் புகழ்பெற்ற தைப்பூச திருவிழா கடந்த 15ஆம் தேதி பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை முன்னிட்டு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி சுமந்தும் கிரிவல வீதியில் அலகு குத்தியும் ஆடி பாடியும் பாத யாத்திரையாக பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். 4ஆம் நாளான நேற்று தெய்வானை சமேதராக முத்துக்குமார சுவாமி பெரியகடை வீதி உடையார் மடத்தில் எழுந்தருளினார். அங்கு சுவாமிக்கு பால், பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகமும் சோடஷ உபச்சாரமும் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முத்துக்குமார சுவாமி வெள்ளி காமதேனு வாகனத்தில் வீதியுலா வந்தார். தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளான திருக்கல்யாணம் நாளையும் தைப்பூச தேரோட்டம் நாளை மறுநாளும் நடைபெறவுள்ளன. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவை அடுத்த பெரும்பதி கிராமத்தில் விளைநிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்த முயன்ற 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியை அடுத்த பெரும்பதி கிராமத்தில் உயர்மின் கோபுரங்கள் அமைக்க விவசாய நிலங்களில் குழி தோண்டி கான்கிரீட் போடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நேற்று 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அந்த பணிகளை நிறுத்தக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பவர் கிரிட் நிறுவன அதிகாரிகள் விவசாய நிலங்களில் அத்துமீறி குழி தோண்டி பணிகளை மேற்கொள்வதாகவும் எதிர்ப்பு தெரிவித்தால் காவலர்கள் மூலம் மிரட்டுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர்.
போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்து பொள்ளாச்சியில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் அடைத்தனர். அங்கும் விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தையை நடத்தியதை அடுத்து இரவு 9:30 மணியளவில் போராட்டம் திரும்பப் பெறப்பட்டது. பொறுத்துக்க முடியல. எங்கள் நிலமெல்லாம் போகும்போது நாங்கள் இருந்து என்ன போனேங்கிற நிலைமையில் எல்லாருமே ஆதங்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் ஒரு காலகட்டத்தில் ஒரு மாநிலத்திலும் ஒரு மாவட்டத்தில் இந்த கொடுமை நடந்திருக்காது. இந்த 3 மாதம் 6 மாதம் நடக்கிற கொடுமை கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு கொடுமை உருவாகி கொண்டு இருக்கிறது. இன்னையாவது ஒரு முதலமைச்சருங்கிற முறையில் நீங்கள் தலையிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு இந்த பவர் கட் ஆஃபீஸர்களெல்லாம் வேலை செய்ய வேண்டாம், நான் விவசாயிகிட்ட பேசி முடிக்க வேலை, நீ எந்த காட்டுக்குள்ளேயும் வேலைக்கு போக வேண்டாங்கிற ஒரு உத்தரவு போட வேண்டுங்கிறது பணிவோடு கேட்டுக்கிறோம். அழிவின் விளிம்பில் உள்ள கலையான தோல்பாவை கூத்தை பற்றி தனது குடும்ப உறுப்பினர்கள் தெரிந்து கொள்வதற்காகவே அதை வீட்டு வளாகத்தில் ஏற்பாடு செய்து ரசித்து பார்த்துள்ளனர் ஒரு குடும்பத்தார். அது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம் வணக்கம், வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளில் ஒன்று தோல்பாவை கூத்து. மராட்டிய மன்னர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்த காலத்தில் உருவான இந்த கலை கடந்த 100 ஆண்டுகளில் ஏற்பட்ட பெரும் சமூக மாற்றத்தால் அழிவின் விளிம்பில் இன்று நிற்கிறது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மறவன் குடியிருப்பு பகுதியில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக பிரத்யேகமாக தோல்பாவை கூத்து ஒன்றை ஏற்பாடு செய்தனர் ஒரு குடும்பத்தினர். அவர்கள் வீட்டு வளாகத்தில் இந்த கூத்து நடைபெற்றது. அடுப்பு வேலையில சாப்பாடு பொங்க வைக்கிறது எல்லாத்தையுமே அவ்வளவுதான் வைக்கணும். அப்பதான் கொடுமை தாங்க முடியாம ஓடுவா. சரிம்மா அப்படின்னா நான் பாத்துக்கிறேன். சரி நான் போயிட்டு வந்துருந்தேன், நீ வேலையை கவனமா பாத்துக்க. என்ன இந்த வேலையை நடக்குங்க எவ்வளவு 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 ஆரோக்கியம், எவ்வளவு அவரிக்கம், என்னக்கா அவரைக்கம் ஆரோக்கியம் சொல்லுங்க, அது அவரைக்கம். ஏங்க 6வது தலைமுறையாக தோல்பாவை கூத்தை நடத்தி வரும் விஜயன் தனக்கு அடுத்த தலைமுறை இதை தொடர்ந்து நடத்த விருப்பமில்லை என வேதனை தெரிவித்தார். நான் 6வது தலைமுறை, எனக்கு அப்பா தாத்தா பூட்டன் அப்படின்ட்டு 6வது தலைமுறையாக இப்போ போய் கொண்டு இருக்கிறது. இப்போ இது தோல்பாவை கூத்து என்னோட எங்கள் காலத்தோடய அழிஞ்சிரும். எங்கள் மக்கமார்கள் அவங்களெல்லாம் இது நடத்துறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்லைன்னா அதுக்கு தக்கன எங்களுக்கு வசதிகள் கிடையாது, அதுக்கு தக்கன வாழ்வாதாரம் கிடையாது. ஆனால் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் இந்த கலையை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் இதை மீட்டெடுக்க முடியும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் இவர். அழிஞ்சிட்டு வர கலைகள் எல்லாத்தையுமே நம்ம மீட்டெடுக்கணும். அதுக்கு நம்ம எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுக்கணும். அதுக்கு நல்லா விழிப்புணர்வு கொடுக்கறதுனால அந்த கலைகளை நம்ம மீட்டெடுக்கலாம். ஸோ நிறைய பேர் இதை படிக்க ஆரம்பிப்பாங்க, பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம இதை காப்பாற்றிடலாம். நான் சொல்வதை கொண்டு கரெக்டா அப்படி சொல்லணும். நீங்க சொல்ற மாதிரி நான் அப்படியே சொல்லியிருந்தேன். பாப்பா, நமது ஊரைச் சேர்ந்த அனைத்து மாணவர் மாணவிகள் மற்றும் இளைஞர்கள், வருங்காலத்து இளைஞர்கள், அவர்கள் தான் இந்த தோல்பாவை கூத்து கண்டுகளிக்க வேண்டும். பாரம்பரிய கலைகள் பல காணாமல் போகும் தருணத்தில் தோல்பாவை கூத்தினை மீண்டும் மீட்டெடுக்க முயல்கிறது கன்னியாகுமரி மாவட்டம். இந்த நன்முயற்சி தமிழகம் முழுவதும் பரவினால் கலைகளுக்கு அழிவில்லை என்பதில் ஐயமில்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நாகர்கோவிலில் இருந்து சரவணன்.